ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சாரீ ஃபால்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து அந்த சுருக்கம்லாம் வரும். நம்ம சாரீ ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கம் வரும், அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி வந்து சாரீ ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஃபால்ஸில் கீழே மேலே ரெண்டு சைடுமே வந்து நம்மளுக்கு எட்ஜஸில் வந்து மடித்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்களோட சாரியோட கலரை மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சாரீ ஃபால்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அது வெளியில் வந்து தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வந்து சாரீ ஃபால் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம சைடில் வந்து முந்தி அடிக்கிறதுக்கு ஓரம் ஸ்டிச் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சாரியோட உள்பக்கத்தில் முந்தி வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கோங்க. டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நூல் வந்து கரெக்டாக நீங்கள் சாரீ கலர் போட்டால் மட்டும்தான் நீங்கள் ஃபால்ஸு ஸ்டிச் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியாது. அந்த சாரியோட அப்படியே அட்டாச் ஆகிடும். ஸோ நூல் வந்து அதே சேம் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாரியில் வந்து ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்காங்களே, அது வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரியும் நல்ல பக்கம் வந்து மேல் பக்கமாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசுறு எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிற இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஃபோல்டிங்லாம் இருக்காது, நம்ம தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இந்த ஸ்டார்டிங் மட்டும். ஸோ இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்மளோட சாரியோட எட்ஜஸில் வச்சுட்டு கீழே வந்து நீங்கள் இந்த பாருங்கள், கரெக்டாக நம்மளோட சாரியோட எட்ஜஸில் தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும். ரொம்பவே ஈஸி தான், ஏன்னா சாரியோட ஃபால்ஸ்லேயே ஆல்ரெடி மடித்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே நம்மளோட சாரியில் வந்து வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா சாரீ ஃபால்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ கீழே அடியில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் நம்ம வந்து கொலுசு இந்த மாதிரி எதுவும் போட்டிருந்தாலும் அது வந்து பிடிச்சி இழுக்காமல் இருக்கும் கிளாத்து. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெயினாக வந்து ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வந்து ஒரு ஸ்பேஸ் சில்க் சாரீ. ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் சில்க் சாரியில் நம்ம ஃப்ளீட் வைக்கும்போது இந்த மாதிரி ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ளீட் வைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த ஃபால்ஸோட வெயிட்டு அந்த இதுபடி அந்த ஃப்ளீட் வந்து பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். ஸோ எல்லா சாரிலையுமே இது வந்து பொருந்தும். நீங்கள் ஃபால்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃப்ளீட் வைக்கும்போது அதோட வெயிட் வந்து கீழே உங்களுக்கு ஃபோல்டு நம்ம அந்த மடிப்பு வந்து கரெக்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இதுலேயுமே ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து அந்த ஓரம் ஃபுல்லும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது இந்த எட்ஜஸ்லேயும் நம்ம வந்து ஒரு ஃபோல்டிங் உள் பக்கமாக ஒரு ஃபோல்ட் பண்ணி அதையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்படி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஒரு சைடு ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணோம்ல, ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டிச்சுமே வந்து கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஃபால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங்கில் அந்த எட்ஜஸில் நம்ம வைக்கிறோம்ல, அந்த ஃபோல்டிங் வந்து கிராஸ் ஆகிட்டு அப்படின்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் வந்து இந்த பக்கம் எட்ஜஸில் வரும்போது நம்மளுக்கு ஜாஸ்தி ஆயிரும். ஸோ சுருக்கங்கள் வந்து வந்துடும். அதனால் நீங்கள் எந்த இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த பக்கத்தை எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருப்போம் அந்த ஃபோல்டிங்கில் வந்து எட்ஜஸில் இந்த மாதிரி ஸ்டிச் கொடுத்துட்டு அதை அப்படியே திருப்பி நம்ம கீழே எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் மேலேயும் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த ஓரமாக வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் வராது. ஏன்னா நம்மளுக்கு இது வந்து ரொம்பவே சாஃப்ட் சாரீ. கண்டிப்பாக நம்ம வந்து ஃபால்ஸ் வந்து பார்த்து தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஈஸியாக வந்து சுருக்கங்கள் வரும். ஸோ உங்களோட அந்த சாரியை வந்து கரெக்டாக நீட்டாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி சேகாகி இருக்கிற மாதிரி இருந்துச்சுனாலே அதில் வந்து சுருக்கம் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அதில் சுருக்கம் எதுவுமே வராத மாதிரி கையை வச்சு இந்த மாதிரி பிடிச்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா சுருக்கம் வந்து வராமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டிச் போடும்போது ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்டிச் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த கிளாத் வந்து சுருங்கிறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ அந்த சுருக்கம் வந்து எந்த அளவுக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா
பெர்ஃபெக்டான சாரியோட ஃபால்ஸிங் வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அந்த மாதிரி எட்ஜஸில் வந்து ஃபோல்டிங் பண்ணியிருப்போம்ல, அந்த ஃபோல்டிங்கில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சாரீ ஃபால்ஸோட ஸ்டிச்சிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் டெய்லரிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.